அமலா சாஜி ஏன் ட்ரோல் பண்ணுறாங்க? அவங்களால முடிஞ்சதை பண்ணிகிட்டு இருக்காங்க, நல்லா தான் பண்ணுறாங்க, நல்ல குவாலிட்டியாக தான் பண்ணுறாங்க. பட் இங்கே சில பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா படுறது பொறாமனே தெரியாமல் படுறதுனால தான் வர பிரச்சனைகள் இது. ஆக்சிடென்ட்டான பைக் சம்திங் 22 lakhs, இது சொல்லி காமிக்கல, உங்களுக்கு மோட்டிவேஷனுக்காக நான் சொல்கிறேன். நினச்சி பார்த்தீங்களா, 10 லட்ச ரூபாய்க்கு பைக் வாங்கணும்னு சொன்னதுக்கு சிரிச்சாங்க. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ரம்ஜானுக்கு வந்து அன்னதானம் பண்ணியிருக்கீங்க, என்ன காரணம், என்ன பர்பஸ்? வணக்கம், நான் உங்கள் வாசன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ முன்னாடியிலேருந்தே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அன்னதானம் பண்ணணும்னு சொல்லி எனக்கு ஆசை. ஸோ நம்ம எப்போவுமே ரெகுலராக அன்னதானம் பண்ணிட்டு வர ஆளுங்க தான் நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணுற நம்ம பசங்களுக்கு தெரியும், நம்ம டிடிஎஃப்க்கு. பட் வந்து ரொம்ப ஒரு 500 பேர் 600 பேர் அந்த மாதிரி பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பெரிய ஆசை. சரி, ஓகே, கரெக்டாக நேற்று தான் டக்குன்னு பிளான் பண்ணோம். ஓகே மச்சான், டக்குன்னு நம்ம பண்ணுறோம், பிரியாணியாக பண்ணிடலாம், அது ரம்ஜானுக்கே பண்ணிடலாம். நல்லா, அது எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே, எல்லா இந்து ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. சப்போஸ் இல்லாதவங்க பிரியாணிக்காக ஏங்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா முன்னாடிலாம் நான் ஏங்கிட்டு இருந்திருக்கேன், எல்லாம் இது ஃபீல் பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி டைமில் இருக்கும்போது நம்ம ஒரு பிரியாணி கொடுக்கலாமே, வீட்டு பிரியாணியே, அது அப்படி பிளான் பண்ணி பண்ணது தானே இது. அண்ட் வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய தானம் வந்து பார்த்தா அன்னதானம். ஸோ கர்ணன் ஐயாவை பார்த்து நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன். மகாபாரதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கர்ணன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வரும். ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்னா. ஸோ அதனால் வந்து எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அவரை. ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவர் அவ்வளோ தானம் பண்ணுவார். ஸோ நம்மளால் முடிஞ்சது கொடுப்போமே. ஸோ என்னோடய சக்திக்கு மீறி தான் நானும் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், கிட்டத்தட்ட இதுக்கே வந்து பண்ண 25 லட்சம் பக்கம் கடன் இருக்குது. மொத்த கடனும் பார்த்துட்டிங்கன்னா 35 லட்சம் இருக்குது. எங்கள் வீட்லேயும் திட்டினாங்க, எங்கள் வீட்லேயும் மட்டும் இல்லை, எல்லாருமே தான் திட்டுறாங்க. எதுக்குன்னு பார்த்துக்கலாம், நம்ம கொடுப்போம், கடவுள் கொடுப்பாருன்னு. ரீசெண்டாக இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் கேபிஒய் பாலா அவர்களுடைய. ஸோ நாங்கள் ஒரு தகவல் எங்ககிட்ட தெரிஞ்ச என்ன விஷயம் என்னென்னா, கேபிஒய் பாலா அவர்களோட நீங்கள் சேர்ந்து இன்னும் ஏதோ ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ண போகிறதா நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம். ஸோ அதெல்லாம் உண்மையால் அந்த மாதிரி பண்ணுறதா என்ன மாதிரியான விஷயங்கள், என்ன மாதிரியான மக்களுக்கு நல்லதெல்லாம் பண்ண போகிறீங்க? எனக்கு ரொம்ப ஆசைன்னா, நான் ஆல்ரெடி கேபிஒய் அண்ணா பாலா கூட பேசிட்டு தான் இருக்கேன். வந்து கான்டாக்ட் நம்பர் வாங்கியிருந்தேன். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்துட்டிங்கன்னா இருந்த சுச்சுவேஷனால் பேச முடியல. இனிமேல் பேசணும், கண்டிப்பாக பண்ணணுண்ணே. ஏன்னா அவருக்குமே அந்த ஒரு இது பயங்கரமாகவே இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தது. ரொம்ப நமக்குலாம் ஒரு ஆசை இருக்குல்லண்ணே. நமக்கு ஒவ்வொரு டைமில் இப்போ வந்து சேனல் ஸ்டார்டிங்கில், நம்மளோட கரியர் ஸ்டார்டிங்லலாம் வந்து பண்ண பெருசாக காசு பணமே இருக்காதப்போ யாராவது ஒருத்தவங்க பெருசாக பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்க்கும்போது நம்ம எப்படா இந்த லெவலுக்கு வருவோம், அப்போ அந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் இன்னும் இந்த லெவலுக்கு எப்போ வரும், அந்த மாதிரி தான் இன்னும் நம்ம பெருசாக பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக சேர்ந்து பண்ணலாண்ணே. அவர் கூட நல்ல ஒரு மனிதர் அவங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, எல்லோரும் கூடயும் சேர்ந்து பண்ணலாம். நல்லது பண்ணுறதுக்கு யார் கூட வேணால் சேரலாண்ணே, கெட்டது பண்ணுறதுக்கு மட்டும் யார் கூட சேராதீங்க. ஆமாம், கூடா நட்பு கேடாய் விழுமா, அது மாதிரி சம்திங். ஸோ இவ்வளோ பணம் ஸ்ட்ரகிள்ஸ், இப்படி லட்சக்கணக்கில் கடன்லாம் வாங்கி இவ்வளோ விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க, எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க இந்த ஃபினான்ஷியல் பொருளாக போயிட்டுருக்குண்ணே? அதான் சொல்லுவாங்களே, தர்மம் ஒரு போதும் செல்வத்திலேருந்து குறையாது. நான் அந்த மாதிரி தான், அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. பரவாயில்ல, நான் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடன் நல்லா ஓடுது. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணால் 2 பொருளை வச்சு ஆரம்பித்தோம். ஸோ இதை கண்டிப்பாக சொல்லணுங்க. எது ஆரம்பித்தாலும் பெருசாக தான் ஆரம்பிப்பேன்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஆரம்பிக்கவே முடியாது, லேட் ஆகிட்டே இருக்கும். ஆரம்பிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, லேட் ஆகிட்டே இருக்கும். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு வந்து பண்ணால் நாங்கள் 2 ப்ராடக்ட் வச்சு ஆரம்பித்தோம். அப்படியே கடன் உடனே வாங்கி அப்படியே அதில் வர லாபத்தை எடுத்து அப்படி இப்படின்னு சொல்லி அங்கே இங்கேன்னு சொல்லி அப்படியே கடையில் வந்து பண்ணால் இப்போ எக்கச்சக்க பொருள் வந்துச்சு. கிட்டத்தட்ட 45 லட்ச ரூபாய்க்கு பொருள் மட்டுமே இருக்குது. அதுக்கும் மேலே சம்திங் இருக்குது. பட் இன்னும் மேலே கொண்டு வந்துடும். இன்னொரு 1 மாதம் தான், அதுக்கப்புறம் ஃபுல்லாக கடை பயங்கரமாகிடும்ண்ணே. இப்போ நான் உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ஸில் வந்து சில கொஸ்டின்ஸ் மட்டும் நான் கேட்குறேன். எப்போ அடுத்து டிடிஎஃப் வாசனுக்கு மேரேஜ்? டிடிஎஃப் வாசனுக்கு எப்போ மேரேஜ்? ஒரு 2 வருஷம் போட்டுண்ணே. லைஃப்பில் செட்டில் ஆகலாம், அப்போ பார்த்துக்கலாண்ணே பொறுமையாக. வர்றவங்கள ராணி மாதிரி பார்த்துக்கணும்ல, அதனால் மேக்ஸ் டு மேக்ஸ் பயங்கரமாக ஆகிடலாம், அப்புறம் மேரேஜை பற்றி யோசிக்கலாண்ணே. ஸோ லவ் எப்படி, எந்த மாதிரி போயிட்டுருக்கு? அதானே, காதல் அப்படிங்கிறது நம்ம உங்கள் மேலெலாம் வச்சுருக்கிற அந்த அன்பை பற்றி தானே கேட்குறீங்க? ஸோ தெளிவாக ஓகே சார், நம்ம உங்கள் மேலே வச்சுருக்கக்கூடிய அன்புகள் எல்லாமே நல்லா போயிட்டுருக்குண்ணே. ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்லோரும் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்குது அந்த மூவி, அந்த அப்டேட் என்ன விஷயம், என்ன போயிட்டுருக்குது? ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டோடு நான் வரேண்ணே. இல்லை, இந்த அப்டேட் யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க, பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டாக தான் இருக்கும். ஆக்சுவலி நானுமே இந்த ட்விஸ்ட்டை எதிர்பார்க்கல லைஃப்பில். இப்படி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வரும்னு நினச்சி கூட பார்க்கல. அண்ட் வந்து நல்ல முடிவுகள் தான், ரொம்ப யோசிச்சு நல்ல ஒரு முடிவுகள் எடுத்திருக்கோம். சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன், கண்டிப்பாக இன்வைட் பண்ணுவேன், கண்டிப்பாக வந்துடுங்க நீங்கள்.
ஏன்னா இந்த அப்டேட்லனால நிறைய பேர் நிறைய விஷயமா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அமலா சாஜி தான் ஹீரோயினி, இல்லை அவங்கள விட இன்னும் பெரிய பெரிய ஹீரோயினிஸ்லாம் இன்னும் வராங்க அவங்க கூட நடிக்கிறதுக்கு. ஸோ உங்களுடைய வளர்ச்சி அமலா சாஜி அக்கா, அமலா சாஜி தங்கச்சி சம்திங் வரும். அமலா சாஜி ஏன் ட்ரோல் பண்ணுறாங்க? அவங்களால முடிஞ்சதை பண்ணிகிட்டு இருக்காங்க, நல்லா தான் பண்ணுறாங்க, நல்ல குவாலிட்டியாக தான் பண்ணுறாங்க. பட் இங்கே சில பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா படுறது பொறாமனே தெரியாமல் படுறதுனால தான் வர்ற பிரச்சனைகள் இது. ஸோ அந்த பொண்ணு பாட்டுக்கு நல்லா தான் பண்ணிட்டு நல்லா பண்ணிட்டு போட்டுமே, அதுக்கு ஏன் அவ்வளோ? நானும் கமெண்ட் செக்ஷன் பார்த்தேன், அவங்களுக்கு ரொம்ப நெகட்டிவிட்டி. எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுச்சு. நல்லா பண்ணிட்டு போகிறாங்களே, அவங்க நல்லா தான் பண்ணுறாங்க, நல்லா தான் ஆக்ட் பண்ணுறாங்க, நல்லா தான் வீடியோஸ்லாம் போடுறாங்க, நல்லான்ட்டு போகிறாங்க. நம்ம படத்தில் அவங்க நடிக்கலண்ணே. அதாவது மஞ்சள் வீரன் படத்தில் நடிக்கலண்ணே. ஸோ ரீசெண்டாக வந்துட்டு உங்களுக்கு நிறைய நம்பிக்கை துரோகம்லாம் நடந்திருக்கு, அதுவும் நம்ம நண்பருக்கும் நடந்திருக்குலாம் சொல்லி. யாருக்குன்னு நடக்காமல் இருக்குது, உங்களுக்கு நடக்கலையா? எல்லாத்துக்கும் நடக்கிறது தான், எல்லாமே தாண்டி 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 வர்றது தான். இப்போ ஓரளவுக்கு ஓகே போயிட்டுருக்கா, நாளைக்கு ஒருத்த புதுசாக குத்துவோம், பார்த்துக்கலாம். ஆனால் என்ன சொல்லுவேன்னா, பார்த்து பழகுங்க, நல்ல நண்பர்கள் கூட பழகுங்க. ஸோ உங்களோட நட்பு தான் எல்லாத்துலேயுமே தீர்மானிக்கும். பட் என்ன பிரச்சனைனா, எல்லாமே ஃபஸ்ட்டு ஸ்வீட்டாக தான் இருக்கும், அப்புறம் தான் தெரியும் எது ரொம்ப எது ஸ்பைஸியாக இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது. திடீர்னு ஸ்பைஸியாக இருக்கும், பார்த்துக்கலாம். கேஜிஎஃப் விக்கி அவர்களை ஃபைனலாக கேட்டுக்கிறேன். ஸோ ரீசெண்டாக அவருமே நிறையா அடிகளில் விழுந்துட்டார், இப்போ தான் கல்யாணம்லாம் ஆயிருக்கு. ஸோ அவருக்கும் உங்களுக்கான அந்த நட்பு இப்போ எப்படி போயிட்டுருக்கு? நல்லா தானே போயிட்டுருக்கு. ஆக்சுவலி அவர் பயங்கர ஸ்ட்ரகிள்லேருந்து கீழேருந்து மேலே வந்தார், நம்மளை மாதிரி தான் வரும். ஸோ அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க். நமக்கு ஒரு பர்சனை பார்த்தாலே தெரியும்ல. இப்போ என்ன பாருங்களேன், ஒரு 4 வருஷத்தில் 4 மில்லியன் வந்துருச்சு, 3 வருஷத்தில் 4 மில்லியன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் அதுக்கு நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருப்போம். நான் யோசிப்பேன், அசால்ட்டாக டிடிஓ வாசனுக்கு என்னப்பா 45 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு போய்டுவாங்க. அந்த ஃபாலோவர்ஸ்க்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் அது யாருக்குமே தெரியாது. எவ்வளோ நாள் தூங்கியிருக்க மாட்டேன், எவ்வளோ நாள் சாப்பிட்ருக்க மாட்டேன், எவ்வளோ நாள் ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பேன், எவ்வளோ டெடிகேட்டடாக இருந்திருப்பேன். காலையிலேருந்து நைட் வரைக்கும் ரைட் பண்ணுவோம், நைட்லேருந்து காலையில் வரைக்கும் எடிட் பண்ணுவோம். அப்போ என்கிட்ட ஃபோன் இருக்காது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து எங்கள் அம்மாவோட ஃபோனு, அது உடஞ்சி போன ஃபோனாக இருக்கும். அது ஒரு இன்ஷாட்னு ஒரு ஆப் இருக்கும், அதில் உட்காந்து எடிட் பண்ணுவோம். வீடியோ அது 3500 கேமரா, இன்னும் 3500 கேமரா, 4500 கேமராவோ EK9Rனு சொல்லி சைனாலேருந்து பேங்கூட்ஸ் அப்படிங்கிற வெப்சைட் மூலியமாக இம்போர்ட் பண்ணி எடுத்தேன். ஸோ கரெக்டாக அதுவும் வரக்கு அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ். அதில் வந்து பண்ண எக்ஸ்டர்னல் மைக் கிடையாது, மைக்கு தனியாக எடுப்பேன். இப்போது உங்களுக்கு இது ஒயர்லெஸ் இருக்குது, அது கூட கனெக்ட் பண்ணிட்டீங்க, சேர்ந்து வந்துடும். ஓகேங்களா? எனக்கு கேமரா தனி, அது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட்டுக்கு வெளியே இருக்கும், அது தனியாக தான் வாய்ஸ் எடுக்கும். போகிற காற்றுக்கு அது காற்று மட்டும்தான் எடுக்கும். மைக்கு எனக்கு ஹெல்மெட்டுக்குள்ளே இருக்கும், அதை இந்த கேமரா கூட கனெக்ட் பண்ண முடியாது. நான் தனியாக அந்த உடஞ்சி போன ஃபோன் கூட கனெக்ட் பண்ணி ரெக்கார்டர் ஆன் பண்ணிப்பேன். வீடியோ ஆன் பண்ணும்போது ரெக்கார்டர் ஆன் பண்ணிப்பேன். ரெண்டுமே அட் அ டைமில் ஆன் பண்ணிப்பேன், ஆஃப் பண்ணிப்பேன். ரெண்டுமே அட் அ டைமில் ஆன் பண்ணிப்பேன், ஆஃப் பண்ணிப்பேன். அந்த ரெண்டையும் என்கிட்ட லேப்டாப் இல்லை, சிஸ்டம் இல்லை, ரெண்டு மெர்ஜ் ஆகாது. தனித்தனியாக வச்சு எடிட் பண்ண உடஞ்சி ஃபோனில் பண்ண எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன். அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் தான். ஸோ வாழ்க்கையில் டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க், பேஷன்ஸ் கண்டினியூ விட்டுறாதீங்க. ஸோ நம்ம ஒன்றும் அவ்வளோ பெருசாக வளரல, பட் ஏதோ கொஞ்சம் நஞ்சம் இன்னும் பெருசாக வருவாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. நான் இப்போது சொல்லுவேங்க, ரோல்ஸ் ரைஸ் வாங்குவேன், லேம்பர்கினி வாங்குவேன், நான் அவ்வளோ டேம் ஷூராக சொல்லுவேன் எல்லா இடத்துலையும். இதனால என்கிட்ட நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக நான் வாங்கிடுவேன். ஏன்னா ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு பைக் வாங்குறேன் அப்படின்னு சொல்லும்போது சிரிச்சாங்க, 15,000 ரூபாய்க்கு ஹெல்மெட் வாங்குறேன்னு சொல்லும்போது சிரிச்சாங்க. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வண்டி நிற்குது பாருங்கள், இது ஒரு 11 லட்ச ரூபா, இது என்ன ஒரு 4.5 லட்ச ரூபா இருக்கும், 3.5 லட்ச ரூபா இருக்கும். ஸோ அந்த ஜாக்கெட்டு அந்த பேண்ட்டு மட்டுமே சேர்த்து வந்து பண்ண 2.5 லட்ச ரூபா. நான் போட்டுட்டு விழுந்த ஆக்சிடெண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஏன்னா அந்த ஜாக்கெட் போட்டுட்டு தான், அந்த ஜாக்கெட் என்னோடது தான், இந்த பேண்ட்டுமே என்னோடது தான். ஸோ வந்து இது இப்போ டிஸ்பிளேக்காக வச்சுருக்கோம். ஹெல்மெட் மட்டுமே 1.5 லட்ச ரூபா. சொல்லும் போது அப்புறம் ஆக்சிடென்ட் ஆன பைக் சம்திங் 22 lakhs. இது சொல்லி காமிக்கல, உங்களுக்கு மோட்டிவேஷனுக்காக நான் சொல்கிறேன். நினச்சி பார்த்தீங்களா, 10 லட்ச ரூபாய்க்கு பைக் வாங்குவோன்னு சொன்னதுக்கு சிரிச்சாங்க, ஹெல்மெட் 15,000 ரூபாய் வாங்குவோன்னு சொன்னதுக்கு சிரிச்சாங்க. நம்மகிட்ட பாருங்கள் இது எவ்வளோ ஒரு பைக் இருக்குது, உங்களால் முடியுங்க. அண்ட் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் உங்களோட பிளான்ஸை வந்து ரிவீல் பண்ணாதீங்கன்னு சொல்லி. நீங்கள் சொல்லி அடிங்க, அப்போ தான் சொல்ல முடியும். நான் சொல்லி அடித்தா வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸையும் தாண்டி இன்னமும் டிடிஎஃப் வாசன் வந்து எப்படி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன காரணமாக இருக்குது, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? அதுதானே எனக்குமே தெரில. நானுமே யோசிப்பேன்ட்டு, எப்பட்றா எவ்வளோ அடித்தாலும் தாங்குறியா வாசானி அப்படின்னு சொல்லி இப்படியே கண்ணாடி பார்த்துட்டு எப்பட்றா அப்படிங்கிற. ஆனால் பெரிய ஒரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சப்போர்ட் பண்ணக்கூடிய என் பசங்க தானே. எவ்வளோ நெகட்டிவிட்டி வந்துருச்சு, எவ்வளோ ஃபேக் நியூஸஸ் வந்துருச்சு, எவ்வளோ ஃபேக் நியூஸஸ் ஆனாலுமே என் பசங்க என்னை விட்டு கொடுக்காமல் நிற்கிறாங்கல்ல. அந்த ஒரு அன்பு, அந்த ஒரு மோட்டிவேஷன், அந்த ஒரு ஓட வைக்கிற அந்த ஒரு விஷயந்தான். விட்டுறாதீங்கப்பா, வாழ்க்கைங்கிறது அப்படி தான் இருக்கும். யாரும் இங்கே கஷ்டப்படாமல் ஜெயிச்சிருக்கா? பார்த்துக்கலாம். அதே மாதிரி வளரும் போது எல்லாம் நெகட்டிவிட்டி வர்றது தான். யாராவது வந்து பார்த்தா யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கீங்கன்னா, ஸோ ஸ்டார்டிங் டைமில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எதாவது நெகட்டிவிட்டி வருதுன்னா அந்த கண்டுக்காதீங்க. நீங்கள் பாட்டுக்கு ஓடிட்டே இருங்க. நம்மளோட கோல் வாழ்க்கையில் ஜெயிக்கிறது. இவனுங்க நமக்கு இல்லை, நான் என்ன நினச்சா நமக்கு என்ன, வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும். நம்ம நல்லா இருந்தால் நம்ம பசங்க எவ்வளோ பேர் நல்லா இருப்பாங்க. ஆக்சுவலி இந்த டிடிஎஃப் பிட் ஷாப்னால கிட்டத்தட்ட எத்தனை பேருக்கு சொல்ல லைஃபு
12 பேத்துக்கு லைஃபு. நீங்கள் எப்படிப்பா சந்தோஷமாக இருக்கீங்களா? கிட்டத்தட்ட 12 பேத்துக்கு லைஃபு. நம்ம நல்லா இருந்தால் இன்னும் நல்லா இருப்பாங்க. நீங்கள் நல்லா இருந்தால் இன்னும் நிறைய பேர் நல்லா இருப்பாங்க. தயவு செஞ்சு நல்லா இருங்க.